ரொம்ப சிம்பிளா, குயிக்கா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, பெரிய பச்சை மிளகாய் 3. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேன். இப்ப இந்த குக்கர் சூடானதும் அதுலயே எண்ணெயும் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இதுலயே போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொன்னிறமா வர்றதுக்கு நல்லா வதக்கி கொடுக்குறேன். இப்ப இது நல்லா பொன்னிறமா வதங்கியாச்சு. இப்ப கூட இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் வதக்கிட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு வதக்கிட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன். வதக்கி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே சிம்லியே கொஞ்ச நேரம் வைக்கிறேன். இப்போ தக்காளி வெந்துருச்சு பாருங்க, கிரேவி பதமா வருது. இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன். இது நிறைய காரம் இழுக்காது. நீங்க 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இல்லைனாக்கா பசங்களுக்கு ரொம்ப வாயில வைக்க முடியாது. இதுவே கரெக்டான அளவு. இப்போ இதை நல்லா பாருங்க, கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்ல கிரேவியா வரும். அந்த புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்படி தயிர் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இப்போ 2 டம்ளருக்கு தகுந்த மாதிரி 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, தண்ணியை சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு கலரிட்டு இதுல உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இது கொதிக்கணும். இது கொதிச்சதும் நம்ம இதுலயே அரிசியை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கொதிச்சிருச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியை நான் இதுலயே சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு இந்த குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கிட்டு இந்த மூடியை போட்டு வச்சிருங்க. இப்போ இது கரெக்டா வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வர வைங்க. அதுக்கப்புறமா சிம் பண்ணிடுங்க. சிம்ல வச்சு இன்னொரு விசில் வர வைங்க. நீங்க அப்படியே அர்ஜென்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்க அப்படியே விட்டுட்டு ப்ரெஷர் இறங்குனதும் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டா இருக்குன்னா சிம்லயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரை வெளியே ஏத்திட்டு அதுக்கப்புறமா மூடிய ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான சாப்பாடு ரெடி. இது கூட எதுவுமே வேண்டாம். சைட் டிஷ்ஷு கொஞ்சமா தயிர்ல சும்மா 2 சிட்டிகை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் உப்பையும் கலந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்க. இது வேற லெவலா இருக்கும். உங்களுக்கு பிரியாணியோட யோசனை கூட வராது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.